தாத்தா காலத்து திமுக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, தாத்தா என்ன பண்ணாரோ அதை பேர வரைக்கும் பண்றதுதான் தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லிட்டு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். உதயநிதி அவர்கள் ஏதோ ஃப்ளோல பேசிட்டாரு, தெரியாம பேசுறாரு அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசினா அங்க இருக்கிறவங்க கை தட்டுவான், அங்க இருக்கிற கூச்சலிடுவான், அவங்களை பூஸ்ட் பம்ப் பண்ணலான்றதுக்காக தான் பேசுறாரு. அப்ப த்ரிஷா அவர்களை பேச பேச என்ன ஆகுனா இந்த பக்கம் இவங்க சூடாவாங்க. அப்போ இவங்களை இதை பற்றி பேசினா இவங்க கோவம் வர்றதுக்காக அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் யார் யார் பேசுவாங்கன்னா, இப்போதைக்கு இந்த திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் ஒரு நபர் இருக்காரு. அவர் மிக மோசமா ஆபாசமா அவர் வாய் தந்தாலே அப்படிதான் வரும். அவர் வேற எதுவும் பேச தெரியாது, அதுதான் வச்சுருக்கிறாங்க அவரை. அப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் உதயநிதியும் இங்க ஒன்னா மாறிட்டாங்க இந்த இதுல பேசும்பொழுது. கனிமொழி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மரியாதை உண்டு அவங்க மேல. இதே பொன்முடிக்கு எதிராக கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கம் பண்ணிருச்சு திமுக. உங்களுடைய அண்ணன் மகன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கைது பழிவாங்கன்னு சொல்றீங்க. இது எப்படி பொருள்படும்? அதுக்கப்புறம் வராங்க பிரேமலதா. நம்ம என்னத்தை சொல்றது? இப்போ இவங்க நீங்க கூட்டல் இருக்கிறீங்கன்றதுக்கோசம் ஒரு தவறுக்கெல்லாம் முட்டு கொடுப்பீங்களா? இப்போ இதில் கொடுத்ததுலேயே ரொம்ப ஒரு நியாயமான அறிக்கையாக நான் யாருடைய இதை பார்க்குறேன்னா, நான் திருமாவர்களுடைய அறிக்கை தான். ஏன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் இதெல்லாம் பேசணும், அங்கே இருக்கிறவங்க கை தட்டுறான்றதுக்கோசம் நீங்கள் வார்த்தையை விடுவீங்களா? இதில் கவனம் தேவை. இருந்தாலும் இந்த அரசாங்கம் அவரை கைது பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார், சட்டமன்றம் நடக்குது, இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நல்ல பேருன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சுட்டி காட்டினார். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் திருமாவுடைய அறிக்கை மிக சரியானதாக இருக்குது. இதே டிவிகே கவர்மெண்ட்டு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு போனா போட்டுன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அவரை ரிமாண்ட் பண்ணல. கவர்மெண்ட்டுடைய தரப்பே நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திரு உதயநிதி அவர்களை கைது செய்து அவரை சிறைப்படுத்த, அதாவது ரிமாண்ட் பண்ணக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு நாங்கள் விட்டுருவோம். இஷ்யூ நடந்த இடம் தஞ்சாவூர்ன்றதுனால அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. அது நள்ளிரவோ இல்லை ஏதோ ஒரு டைம்ல விடுவிக்க தான் போடாங்க. ஏன்னா கோர்ட்டை விடுவிக்க தான் சொல்லிட்டாங்க. இது அவங்களுடைய பெருந்தன்மை. எந்த அளவுக்கு திமுக விஜய் அவர்களை இழிவுபடுத்த நினைக்கிறதோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் திமுக மீது ஒரு மோசமான பெயரும், விஜய் அவர்களுக்கு இன்னும் பெரிய ஆதரவும் இன்னும் பெரிய புகழ் தான் வரும். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை சரியான பாக்குறேன். கைது செய்யப்பட்டு சரி, பெண்கள் ஆபாசமா பேசினது, அதுவும் அவங்க சொல்லலாம், நான் ஒரு ஃப்ளோல பேசிக்கிறேன், அவங்க அதை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா. அது பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், வெட்டி ஒட்டிலாம் சொல்லிட்டு திமுக பேசுறாங்களே, ஒரு பெண்ணா அடி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது தவறுதான் என்னதான் இருந்தாலும். ஆனா அவங்க என்ன சொல்லி மறுக்கிறாங்க? பேசின பேச்சு கேட்டீங்க இல்லையா? கேட்டேன். அவங்க மறுக்கிறாங்க, இல்ல நான் ஃப்ளோல தான் பேசினேன், தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசினேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த த்ரிஷான் பேசி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஃப்ளோவே ஆரம்பிச்சாங்க. தவறுதான் அது. உதயநிதி அவர்கள் ஏதோ ஃப்ளோல பேசிட்டாரு, தெரியாம பேசுறாரு அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசினா அங்கே இருக்கிறவங்க கை தட்டுவான், அங்கே இருக்கிற கூச்சலிடுவான், அவங்களை பூஸ்ட் பம்ப் பண்ணலான்றதுக்காக தான் பேசுறாரு. ஆனால் நம்ம என்ன பதவியில் இருக்கோம் அப்படின்றத தெரியாமவா இல்லை தெரிஞ்சோம் புரியாமல் பேசினாரான்றது தெரியல. ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கது. இது எங்கே தொடங்குதுன்னா, இப்போ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தாத்தா காலத்து திமுக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, தாத்தா என்ன பண்ணாரோ அதை பேர வரைக்கும் பண்றதுதான் தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லிட்டு. திரு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசின வார்த்தை என்னன்னா, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும் பொழுது ரொம்ப மோசமான முறையில பாவாடை நாடை வகுத்து பார்த்தால் தெரியும் திராவிட நாடு அப்படி சொல்லிட்டு பேசினவர் தான் திரு கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மிக மோசமான முறையில் சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க இதே திமுக சார்ந்தவர்கள். இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் யார் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாதுரை அவர்கள் இதை விட மோசமாக பேசினவர். என்னன்னா, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் கிடையாது, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் கிடையாது. அதனால திமுகவினுடைய அந்த ஒரு ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா அந்த ஆபாசமான வார்த்தைகள், பெண்கள் குறித்து இழிவா பேசுறது தான் அவங்களுடைய பொழப்பேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எது வரைக்கும் தொடருதுன்னா, சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா, உண்மையாவே உங்க அப்பா தோத்துட்டாருப்பா, எங்கப்பா அப்பா காரன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? சட்டமன்ற பதில் சொல்லணும், இல்லை ஆக்கப்பூர்வம் பதில் சொல்லணும். உடனே இவர் என்ன பண்ண, வெளியே போயிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனைவியும் மகனும் அப்பாவும் கணவனையும் தேடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பேசுறாருன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா தனி மனித தாக்கல் தான். இதுல 10வது குறைக்கு யாருன்னா த்ரிஷா வேற இருக்காங்க. அப்ப த்ரிஷா அவர்களை பேச பேச என்ன ஆகுனா இந்த பக்கம் இவங்க சூடாவாங்க. அப்போ இவங்களை இதை பற்றி பேசினா இவங்க கோவம் வர்றதுக்காக அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் யார் யார் பேசுவாங்கன்னா, இப்போதைக்கு
இந்த திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் ஒரு நபர் வந்து இருக்காரு. அவர் வந்து மிக மோசமா ஆபாசமா அவர் வாய் தந்தாலே அப்படிதான் வரும். அவர் வேற எதுவும் பேச தெரியாது, அதுதான் வச்சுருக்கிறாங்க அவரை. அப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் உதயநிதியும் இங்க ஒன்னா மாறிட்டாங்க இந்த இதுல பேசும்பொழுது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்ட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க. திமுக வருங்கால தலைவரே நீங்க தான். உங்களதான் வந்து அடுத்த சிஎம் ஏற்பாடு திமுக பாக்குது. அப்படி இருக்கக்கூடிய நீங்க எந்தெந்த வார்த்தைகளை எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெரியாமலாம் உங்களுக்கு கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து மறுக்கிறாரு. இதை வந்து கட்டு காப்பி பண்ணி எல்லாம் சொல்றதுதான். நம்ம மட்டும் நான் இப்ப நீங்க தப்பு செஞ்சா ஆமாங்க தப்பு செஞ்சா சொல்ல போறோம், கட் காப்பி பேஸ்ட் தான் சொல்லுவாரு. எல்லாருக்குமே இதுல லைவ்ல போனதுங்க, அதெல்லாம் லைவ்ல கூட கட் காப்பி பண்ணி பேச. நானும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பேசினதை பார்க்க தான் செஞ்சேன். ஆனா அவர் வந்து ஒரு பைட்ல சொல்றாரு, இல்ல அதெல்லாம் கட் காப்பி, அதாவது அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகள் என்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், பெண்களை மானபங்கப்படுத்துவதில் பேசுதெல்லாம் அவர் மேல போட்டிருக்காங்க. ஐடி ஆக்ட் முதல் கொண்டு போட்டிருக்காங்க அவர் மேல. அதனால இந்த வழக்குகள்லாம் வந்து சாதாரண ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வரேன், இன்னைக்கு விஷயத்துக்கு வரேன் அப்புறமா கூட்டும் போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இதே டிவிகே கவர்மெண்ட் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு போனா போட்டுன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணல. கவர்மெண்ட்டுடைய தரப்பே வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திரு உதயநிதி அவர்களை கைது செய்து அவரை சிறைப்படுத்த, அதாவது ரிமாண்ட் பண்ணக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு நாங்கள் விட்டுருவோம். இஷ்யூ நடந்த இடம் தஞ்சாவூர்ன்றதுனால அங்கே வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அது நள்ளிரவோ இல்லை ஏதோ ஒரு டைம்ல வந்து விடுவிக்க தான் போடாங்க, ஏன்னா கோர்ட்டே வந்து விடுவிக்க தான் சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்களுடைய பெருந்தன்மை. இந்த கவர்மெண்ட் வந்து இதே இப்போ வேற ஒருத்தவங்கன்னா வந்து இவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ இதை வந்து ஒரு பெருந்தன்மையாக வந்து விட்டுருக்காங்க. இதுக்கே வந்து பரவாயில்ல, விஜய் அவர்களை வந்து சட்டமன்றம் நடக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு இது சட்டமன்ற உறுப்பினருக்கான சில பாதுகாப்புகள்லாம் இருக்கு. நீங்கள் ஒரு சாதாரண உரிமையல் வழக்கில், சிவில் சார்ந்த வழக்குகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா, சாதாரண வழக்கு அப்படின்னா அன்னைக்கு சட்டமன்றம்னா காலில் போயிட்டு நீ கைது பண்ண முடியாது. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை. அப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கைது செய்யப்படக்கூடிய குற்றமா, இது என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தவங்க மோசமாக பேசி ஆபாசமாக பேசுவேன்னு கேட்டு அரசு வேடிக்கை பார்க்குமா? அதனால் இந்த கைது என்பது சரியானது. அதை டிவிக்கு அரசாங்கம் சில எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, ரிமாண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக விடுதலை வந்து பண்ணியிருக்காங்க. அவரை விட போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விட்டுருவாங்க. உதயநிதி அவர்கள் கைதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம்னு பார்த்தா தாவேகாவினர், இந்த பக்கம் டிஎம்கே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர்ல பொம்மை எரிச்சுக்கிட்டு அதுவே ஒரு பெரிய போர்க்களமாவே தஞ்சாவூர்ல வெடிச்சு போயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல தஞ்சாவூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பல நகரங்கள்ல திமுகவினர் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா தஞ்சாவூர்ல வந்து இரண்டு தரப்பினர் மோதல்ங்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கைது பண்ணா இதை நடக்கதாங்க செய்யும். நடக்கலனாதான் நீங்க ஆச்சரியப்படணும், எப்படி நடக்காம இருக்கும். அதாவது இவங்களுக்கு வக்காலத்துக்கு வாங்குறது தான் எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் எனக்கு என்ன முதல்லன்னா, கனிமொழி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மரியாதை உண்டு அவங்க மேல. ஏன்னா எல்லாரிடத்திலும் பண்பாக பழகக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய ஒரு நிலை உயர்ந்திருந்தாலுமே கூட எல்லாருக்கிட்டையும் சர்வசாதாரணமாக வந்து அதெல்லாம் மறந்துட்டு பழகக்கூடிய ஒரு நபராக தான் கனிமொழி அவர்களை நான் பார்க்கிறேன். அப்படிதான் பல பேர்கிட்ட அவங்க பழகி இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று குற்றம் சொன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ரொம்ப சவுண்டு பர்சன், அவங்க அதுக்கு எதிராக வந்து வினையாற்றுவாங்க. அவங்க கட்சியை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் பெண்கள் குறித்து மிக மோசமான முறையில் சொல்லாடல்களை பயன்படுத்தும் பொழுது இதே பொன்முடிக்கு எதிராக கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கம் பண்ணிருந்துச்சு திமுக. ஆனா அதே உங்களுடைய அண்ணன் மகன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கைது பழிவாங்கன்னு சொல்றீங்க. இது எப்படி பொருள்படும்? நீங்க கண்டிக்காதீங்க. எப்படி கண்டிக்க முடியும்? நம்ம என்னதான் தப்பு இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு தப்பு பண்ணா வந்து என் பிள்ளை தப்பு பண்றா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கைதே தப்புன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வராங்க பிரேமலதா. நம்ம என்னத்தை சொல்றது, இப்ப இவங்க வந்து நீங்க கூட்டல் இருக்கிறீங்கிறதுக்கோசம் ஒரு தவறுக்கெல்லாம் முட்டு கொடுப்பீங்களா? இப்போ இதுல கொடுத்ததுலயே ரொம்ப ஒரு நியாயமான அறிக்கையா நான் யாருடைய இதை பார்க்குறேன்னா, நான் திருமாவர்களுடைய அறிக்கை தான். ஏன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்க இதெல்லாம் பேசணும். அங்க இருக்கிறவங்க கை தட்டுறான்றதுக்கோசம் நீங்க வார்த்தையை விடுவீங்களா? இதுல கவனம் தேவை. இருந்தாலும் இந்த அரசாங்கம் அவரை வந்து கைது பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார், சட்டமன்றம் நடக்குது, இதை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நல்ல பேருன்னு சொல்லி நான் திருமா சுட்டி காட்டினாரு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து நான் திருமாவுடைய அறிக்கை மிக சரியானதா இருக்கு. இப்ப நம்மளுமே வந்து இப்போ நான் உள்ள கூட்டினு அவர் என்ன ரிமாண்ட் பண்ணி அவர் என்ன 3 மாசம் 4 மாசம் உள்ள வைக்க போறாங்க.
அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் ஒன்றும் பண்ணல. ஆனா எது வேணாலும் பேசுவோம் நாங்க, எங்களை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் இருத்தல் கூடாது. ஏன்னா கருணாநிதி அவர்களிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இது. ஏன்னா அவங்க பேசாத பேச்சு கிடையாது. அது என்னன்னு தெரியல, திமுகவே அப்படிதான் பேசுமான்னு தெரியல. ஒரு முறை ஆராசா பாத்தீங்கன்னா அவ்வளோ மோசமா கொச்சையா எடப்பாடி பழனிசாமி பேசினார். இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்பு என்ன பண்ணுதுன்னா விஜயோட அரசு குறை சொல்றாங்க, இது கைது பழிவாங்கல். பாத்தீங்களா, விஜய் என்கின்ற ஒரு நபரை எதிர்ப்பதற்காக யார் என்ன தப்பாலும் பண்றாங்க, நம்மளாம் ஒண்ணு சேர்ந்துடலாம். எப்படி இவரை முதலமைச்சராக தடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி கேபி முனுசாமி உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். இது கைது பழிவாங்கல் சொல்லிட்டு. கைது பழிவாங்கல்லாம் முதல்ல என்ன பண்ணிருக்கணும் டிவிகே கவர்மெண்ட். எனக்கே டிவி கவர்மெண்ட் கோவம் வருது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாதிரி என்னென்ன கேஸ் எழுதி உள்ள தூக்கி தள்ளிடணும், உள்ள போட்டுருக்கணும். இவங்களெல்லாம் யாரும் புனிதவான்கள்லாம் இவங்க கிடையாது. ஆனா அதெல்லாம் இன்னும் அவங்க பண்ணாமங்கிறாங்க. இப்போ இது குறைந்தபட்சமா ஏன் பண்றாங்கன்னா பொது வழியிலே நீங்க அவ்வளவு ஆபாசமா பேசுறீங்க. நீங்க இந்த நடிகையும் இருக்கிறாங்க, நீங்க குற்றம் நீங்க விமர்சிக்கக்கூடிய சிஎம் இருக்கிறாங்கன்னா அது அவங்க 2 பேருடைய குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்ற அந்த ஒரு அறிவு கூட இல்லையான்றது நமக்கு தெரியல. இல்ல தொடர்ந்து ஒரு பொது இடத்துல ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒரு பொது இடத்துல வச்சுதான் அந்த த்ரிஷா அப்படி ஒரு விஷயத்த கிளப்பி விடுறாங்க. இந்த த்ரிஷாங்கிறவங்க அவங்க தனியா அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க இது எதுக்குள்ளயுமே உள்ள வரல. ஆனா இது ஒருத்தவங்க பர்சனல் லைஃபை கெடுக்கிற மாதிரி இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஐயா எம்ஜிஆரோடு இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் பொது வாழ்க்கைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டையே பல வருஷம் ஆட்சி செய்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்ற பேரை எடுத்தவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா. இவங்கள ஒன்றும் அந்த இடத்துல வச்சு யாரும் பார்க்கல, இவங்களும் ஒன்றும் அப்படி இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு பர்சனை டேமேஜ் பண்ணணும், சிஎம்மா இருக்கக்கூடிய அவரை நம்ம அசிங்கப்படுத்தணும்னா இல்ல அவரை டேமேஜ் பண்றன்னு பேர்ல த்ரிஷான்னு அப்படிதாங்க எடுப்பாங்க. அப்படிதான் எடுப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை டேமேஜ் பண்றதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எடுத்தாங்க. அது இவங்க புத்தியே அவ்வளவுதான். நீங்க ஈஸியா இப்போ ஒரு ஆணை நீங்க அசிங்கப்படுத்தணும்னா பெண் சார்ந்த விஷயத்துல அவனை இழிவுபடுத்தினா அசிங்கமாயிடும். அதை விட ஒரு ஆணுக்கு பெரிய அசிங்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் குடிகாரன், கொள்ளைக்காரன், கொலை செஞ்சவன், இதை விட மோசமானது பெண் சார்ந்த விஷயங்கள் அவன் ரொம்ப மோசமான ஒரு நபர்னு சொல்லிட்டீங்கன்னா அவனை அசிங்கப்படுத்துறதா ஆயிடும். அப்போ நீங்க இதை கையில் எடுத்தீங்கன்னா அவனுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை. இதுதான் எதிர்த்தரப்பு பெரிய ஆயுதம் என்னன்னா த்ரிஷா தான் இவங்க தரப்பு பெரிய ஆயுதமே. அப்ப அதை கையில் எடுக்கிறாங்க. இன்னொன்னு, இதை கையில் எடுக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் யோகியமா? திமுகவினுடைய வரலாறு என்ன? திமுகவினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார்களா? அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக இருந்தாலும் உங்களை சார்ந்து யாரெல்லாம் பேசப்படுகிறார்கள் ஒண்ணு இருக்கு. எத்தனை நடிகைகள் உங்களை வச்சு பேசியிருக்காங்க, எவ்வளவு பிரபலமானவங்களை வச்சு பேசியிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் அப்படி இருந்திருக்கீங்க சொல்லிட்டு பேசுறாங்க. பட் அதையுமே நான் பொது வழியில பேசுறது தப்புன்னு சொல்றேன் நான். இப்போ நீங்க திமுக தரப்புலுமே ஒரு தலைவரை ஒரு பெண்களோடு தொடர்பு பத்தி பேசுறீங்கன்னா தப்பு தான், அது வேண்டாம். அது பொது வாழ்க்கையில பொது தளத்துல பேசாதீங்க, அருவருப்பு அசிங்க அதை விட்டு போயிடுங்க. நீங்க இப்ப இவரு பெற்று நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அரசியல் ரீதியா பேசு. காவேரியில தண்ணி வரலமா, அதுதானே பிரச்சனை. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? காவேரியில தண்ணி வாங்குறது உங்களுக்கு துப்பு இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசினா உங்களுக்கு மேல வழக்கு போட போறாங்களா? அங்க கீழே வரவும் கத்துறான், நீங்க அதுக்கு எசப்பாட்டு பாடுறீங்க, இந்த கேஸ் வாங்கிட்டீங்க நீங்க. அதனால என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கைதுக்கே இவங்க இவ்வளவு அலறுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளவு ரொம்ப ரொம்ப அலறிட்டாங்க இவங்க. இந்த கைதுக்கே திமுக ஒட்டுமொத்தமா அலறுது. நம்ம அந்த இடத்துல சிரிச்சுக்கிறது உதயநிதி அவர்கள் மட்டும் தான் சிரிச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள என்னவா இருந்துச்சு நமக்கு என்ன தெரியும். மற்றபடி எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு பதட்டத்திலேயே தான் இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களே பெரிய பதட்டத்துல போயிட்டாரு. ஸ்டாலின் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு பதட்டம். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன் அல்லவா, ஒரு அப்பாவுக்கு இருக்கும் அல்லவா, அது அவரே பெரிய பதட்டத்தில் தான் போயிட்டாரு. திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க டிவிக்கோட பழிவாங்கும் குணம் விஜய் அவர்களோட. ஏன்னா இப்பதான் மார்க்கண்டேயன் அவரு இன்னைக்குதான் வெளியில வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டாரு. அவர் வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவரையும் போட்டு பழி வாங்கினாங்க. இப்ப எல்லாரையும் அடிச்சு முடிச்சு இப்ப உதயநிதி பக்கம் திரும்புறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சு, அவர் பேசுனது தப்பே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது என்ன தஞ்சாவூர் கல்வெட்டுல பதிக்கக்கூடிய வார்த்தையா, இல்ல மார்க்கண்டேயன் பேசுனது என்ன ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய வார்த்தையா? என்னங்க நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்கன்னா எது வேணா இப்ப எம்எல்ஏக்குன்னு தனி சட்டம் எதனா இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் எம்எல்ஏவா இருக்கேன் எதை வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒரு சட்டமும் கிடையாது. எலும்பு உடைப்புன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அது ஒரு சிஎம் எலும்பு உடைப்புன்னு நீங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேச, இவங்க பேசுற பேச்செல்லாம் மிக மோசமான பேச்சுகள். பேசிட்டு என் மேல எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ மார்க்கண்டேயன் அவர்களுமே ஏன் விடுதலை செஞ்சிருக்காங்க, ஜாமீன் வந்திருக்காரு அவரு. நாளைக்கு சட்டமன்றம்,
இப்போ நாளைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்குன்றதா எனக்கு பெரிய ஒரு கற்பனையாக வந்திருக்கு. என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றதுலாம் பெரிய கற்பனையாக வந்திருக்கு. உதயநிதி அவர்கள் போகிற போக்குள்ள வார்த்தை சொல்கிறாரு, நாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறதுனால தான் உங்களை கைது பண்ணாங்களான்னு கேட்கும்பொழுது விஜய் அவர்களை நீங்கள் எதிர்த்து பேசணும்னு கேட்கும்போது டக்குனு வார்த்தை உதயநிதி சொல்கிறார். இதே வேனில் போலீஸ் வேனில் ஏற்றி உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் யார் பேசுவா? இதெல்லாம் எனக்கு புரியல. உங்களை கைது பண்ணி உட்கார வச்சுருக்காங்க வேனில், அப்படியே அவர் அறுத்து தள்ளுருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குது? எவ்வளோ சீப்பாக பேசுறீங்க? உங்களுக்கு என்னென்னா, விஜய் என்கின்ற ஒரு கரிஸ்மாட்டிக் அப்படி இருக்கு இல்லையா, விஜய் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கல்ட்ட இமேஜ் இங்கே இருக்குது. அப்போ அந்த இமேஜ் என்ன வேணா பண்ணி உடைக்கலாம் அப்படின்றதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவரை மிக மோசமான முறையில் பேசுறது, இவங்க ஆட்களை வச்சு பேச வைக்கிறது, எப்படியாவது அவரை வந்து நம்ம ரொம்ப இழிவான ஒரு நபராக சித்தரிக்கணுன்றது தான் எங்களோட பிளானு. பட் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட அவரும் ஹீல்ட் ஆக மாட்டார். தமிழ்நாட்டு மக்களும் எதிர்கொடு அவருக்கு வந்து அந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டுறாங்க. எந்த அளவுக்கு திமுக விஜய் அவர்களை வந்து இழிவுபடுத்த நினைக்கிறதோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் திமுக மீது ஒரு மோசமான பெயரும், விஜய் அவர்களுக்கு இன்னும் பெரிய ஆதரவும் இன்னும் பெரிய புகழ் தான் வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்தவர் அடிக்கிறாங்க. சீமான் முதற்கொண்டு எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அதிமுக, சீமான், பாஜக, திமுக எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்கள் அடிக்கிறாங்க. பட் அடிங்க, ஏன்னா நீங்க தான் வந்து எதிர்கட்சி, அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன டோன்ல இருந்து அடிக்கிறீங்க? இப்ப இந்த கைதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் வீட்டுலாம் பெண்கள் இருக்காங்களா? இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெண்களையும் அப்படிதான் பேசினா வந்து விட்டு போயிடுவீங்களா? ரொம்ப இத்தனைக்கும் அது கெட்ட வார்த்தைன்றதோட ஆபாசமானது, ரொம்ப மோசமா. அது நீங்க அவர் பேசுறதால நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நீங்க அதை எங்க பேசுவீங்க? உங்களுடைய மகள் முன்னாடி பேச முடியுமா? அதை பேச முடியாதுல்ல. அப்புறம் நீங்க பொதுவெளியில பேசுறீங்கன்னா அப்ப சட்டம் பார்த்து சும்மா இருக்குமா அது? அதனால இந்த கைதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியானதா. பட் கைது பண்ணி ஒண்ணு உள்ள தூக்கி வச்சுட்டு போறது கிடையாது. இந்த இன்னைக்கு நைட்டே வந்து விட்டு போறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த கைதுக்கும் சரி இல்ல இந்த ஆணவ பேச்சுக்கும் சரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் எதுவுமே சொல்லல. எல்லாருமே அதை ரொம்ப ஆவலத்தினா, மற்ற அமைச்சர்கள் எல்லாமே அவங்கவுங்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. முதல்வர் விஜய் இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்காரு. இல்ல அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் சொல்லவும் மாட்டாரு. நாளைக்கு என்ன சொல்லணுமோ அதை நாளைக்கு சட்டமன்றத்தில் சொல்லுவாரு. அவர் சொல்லும்போது இவங்களாம் எழுந்து வந்துருவாங்க. நீங்க பாருங்க, இதுதான் நடக்கும். இவங்க ஏதாவது சார்ந்து பேசினா கண்டிப்பா நாளைக்கு சட்டமன்றம் ரொம்ப பரபரப்பா தான் இருக்கும் போல. ஏன்னா இவரே எலும்பு உடைச்சிருவேன்னு சொன்னாரு. இல்ல இப்பயும் இந்த அரெஸ்ட் இப்ப பண்ணது எல்லா விஷயமும் இப்ப சேர்த்து நாளைக்கு பேசும்போது ரொம்ப பரபரப்பா இருக்குமோ? நாளைக்கு முதல் நாள்லேயே பரபரப்புலாம் இருக்காது. நாளைக்கு முழுக்க முழுக்க பட்ஜெட் தான் வந்து போகும். அதனால முதல் நாள் பரபரப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சட்டமன்றத்துக்கு போனாலுமே அது எப்படி ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரோட முகத்தையும் ரெண்டு பேரும் எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சட்டமன்றம் என்பது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடியதானே தவிர அங்கே போயிட்டு உங்கள் தனி மனிதருடைய காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சியை வந்து கொட்டிக்கக்கூடிய இடம் வந்து அது கிடையாது. நீங்கள் திமுக தரப்பில் உதயநிதி அவர்களை தவிர மீது எல்லாருமே வந்து மிகவும் மூத்த நிர்வாகிகள் தான், மூத்தவர்கள் தான் வந்து அங்கே எம்எல்ஏ இருக்கிறீங்க. ஆனால் நீங்களே எழுந்தாங்க என்னென்ன பேசுறீங்க அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் வந்துருக்கிறாங்க. நீங்களே அவ்வளோ பேசும்பொழுது சட்டமன்றத்துக்கு இப்போ தான் வந்துக்கிறாங்க. எல்லாம் வந்து எல்லாம் ரத்தம், அவங்க என்னென்ன பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து மாண்புகளை மீறி விட்டார்கள் என்றெல்லாம் வந்து திமுக மறுபடியும் வந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து திருப்பியும் வந்து ஏற்படும். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க சொல்லிட்டு போனார் இல்லையா, சட்டமன்ற ஆளுநர்கிட்ட முறையிடுறதுக்காக போனார் இல்லையா? அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட நடந்துருமோன்ற மாதிரிலாம் இருக்குது இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தா. தனி மனித வன்மங்களை தீர்த்து கொள்வதற்கான இடம் வந்து சட்டமன்றம் வந்து கிடையாது. அது இத்தனை ஆண்டு காலமாக திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்துமே அவங்களுக்கு அது தெரியலையான்றது எனக்கு தெரியல. அதனால அப்படி இருக்கக்கூடாது. சட்டமன்றது மக்களுடைய பிரச்சனை விவாதிக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்கள் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நிபந்தனையற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டா? அவர்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன் உதயநிதி பேர் மன்னிப்பு கேட்ப? வழக்கு போட்டீங்க, இந்த விட சொல்லிட்டாங்க, அவர் கோர்ட்ல வந்து அதை சந்திச்சுக்கு போறாரு. மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டா வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்து வந்து போயிடும் இல்லையா? அவர்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டார். அவர் அவ்வளோதான், வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில். இப்போ உங்களுக்கு தூக்கி 4 மாதம் 6 மாதம் உள்ளே வைக்க போகிறாங்க. அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிலாம் பண்ணவும் மாட்டாங்க முதல்ல.